ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவ சன்னிதானத்திலே பயபக்தியோடு கூட அவரை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை கடந்த நாட்கள் முழுவதும் நாம் ருசி பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு நல்லவராய், போதுமானவராய், இரக்கமுள்ளவராய், பாதுகாக்கிறவராய், நம்மை நடத்துகிறவராய், நம்மோடு கூட வந்தபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல ஆராதனை தேடி வந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி நாம் புகழுவோமா? அவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அவரை நாம் ஆராதிப்போமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்ற வார்த்தையின்படி இந்த வாரத்திலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய போகிறார். விசேஷித்த நல்ல நாட்களை தரப்போகிறார். சபை நாளை கொண்டாடும்படியாக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலிருந்து எழுப்புதல் ஆராதனைகளுக்குள்ளாய் நாம் காண இருக்கிறோம். எல்லா ஆராதனைகளும் தேவநாம மகிமைப்படும்படியாய் இதெல்லாம் அவருடைய ராஜ்ய விஸ்தாரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கடந்த வருஷத்துல இருந்தப்பா இந்த வருஷம் வரைக்கும் என்ன சுகபத்திரமா தாங்கி வந்தீங்க. எனக்கு வியாதிகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, சோர்வுகள் வந்தது, போராட்டம் வந்தது, அப்பா நிந்தனைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, இழப்புகள் வந்தது. ஆனாலும் என்ன நீங்க கைவிடலப்பா. என்னை விட்டு நீங்க தூரம் போகலாண்டவரே. என்னை விசாரிக்க வந்தீங்க, என்னை கண்டீங்க. உங்களுடைய கண்கள் என்னை கண்டது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் ஒருமித்த மனதோடு கூட நன்றியோடு வர துதிப்போமா? கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. சொல்லுவோமா எல்லாரும்? கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவிப்பதால் கிருபையும் பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். அக்கினியோடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியோடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் சோதரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, எங்க உள்ளமெல்லாம் நன்றியால் நிறைந்து நல்ல ஆராதனையுடைய சமூகத்துல வந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்மணி போல எங்களை காத்தீங்க. எங்க போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தீங்க. எங்க ஊழியங்களை வாய்க்க பண்ணினீங்க. எங்க ஜனங்களுக்கு சுகம் கொடுத்தீங்க. தூரத்தில் எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்ல செய்தியை தந்தீங்க. எங்கள் கால்கள் தள்ளாட விடவில்லை. எங்க வியாதியிலிருந்து எங்களை சுகபத்திரமாய் பாதுகாத்தீங்க. எங்க உறவினர்களுக்காய், எங்கள் நண்பர்களுக்காய், எங்கள் திருச்சபையாருக்காய் திறப்புல நின்று நாங்கள் ஜெபித்தோம். எங்க ஜெபத்தை எல்லாம் கேட்கிறவராய் இருந்தீங்க. நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் ஜனங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாங்கப்பா.
ஒவ்வொருவரையும் பிரகாசம் அடைய செய்வீராக. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வார்த்தையின்படி கடந்த நாட்களிலே வந்த இடுக்கண்கள், கடந்த நாட்களிலே வந்த பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி எங்களை ரட்சிப்பீராக. எங்கள் கண்ணீரை மாற்றுவீராக, எங்கள் கவலைகளை மாற்றுவீராக. தாகத்தோடைய பாதபடியில் வந்து பணிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமா எங்களோட கூட எங்களுடைய மாகாண இளைஞர் செயலர் இந்த ஆராதனையோட துணைவியாரு கூட பங்கெடுத்திருக்கிறாங்கப்பா. பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற வார்த்தைகள் என்னவென்று நாங்கள் அறியோம். கிருபையா எங்களோடு பேசுவீராக, கிருபையா எங்களோடு வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்களை புடமிடுவதாக, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவதாக. இந்த ஆராதனையிலே பாகம் எடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர்த்தமை இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய பாடல் புத்தகத்திலே 240வது பாடல். தாரும் மீட்பானால் சுயாதீனம் தம் ரட்சண்ய சேனைக்கு போரில் எம்மை முன்னெடுத்தி தாரும் பெரும் ஜூபிலி. அல்லேலூயா. நாம் ஜெயம் பெறுவோம் பாடி இந்த ஆராதனையை ஆரம்பம் செய்வோம். 240வது பாடல். தாரும் மீட்பா நல் சுயாதீனம் தம் ரட்சண்ய சேனைக்கு போரில் எம்மை முன்னடத்தி தாரும் பெரும் ஜூபிலி. அல்லேலூயா, நாம் எடுத்துக்கொள்வோம். 48வது சங்கீதம் பிரதியுத்தர வேத வாசிப்புக்காக நாம் தெரிந்து கொள்வோம். 48வது சங்கீதம். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அவர்கள்
அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். கீழ்காற்றினால் தர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். சேர்ந்து வாசிப்போம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். தேவன் தாமே வாசித்த சங்கீத வசனங்களினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முழங்காற்படியிட்டு நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். இன்றைக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்ட குடும்பமான திரு கைலாசம் லேயாள் அம்மா குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காகவும் நமக்காகவும் அவர்கள் ஜெபம் ஏறெடுப்பார்கள். விசேஷமாய் நமக்கு இன்றையிலிருந்து எழுப்புதல் ஆராதனைகள் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிறது. நாளை மறுநாள் விசேஷித்த சபையினால் சிறப்பு ஆராதனையிலே தலைவர்கள் வரும்படியாக இருக்கிறாங்க. நல்ல வார்த்தைகளை கேட்கும்படியாக இருக்கிறோம். 2 நாள் கன்வென்ஷன் கூட்டங்களிலும் ஆண்டவர் தம்முடைய மகனை பயன்படுத்தும்படியாக ஜெபிப்போம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், வேறு திருச்சபையிலிருந்து வருகிற பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிப்போம். இன்றைக்கு இந்த ஆராதனைக்காக நன்றி சொல்லுவோம். நம்மோடு கூட இருக்கிற ஊழிய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியா வேதம் சொல்லுகிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்பதால் ஊழிய பிள்ளைகளை கனம் பண்ணும்படியா கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நல்ல வார்த்தைகள் நாம் கேட்கும்படியா ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களிலும் தேவக்கரம் நம்மோடு தங்கி இருக்கும்படியா, மூப்பர்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியா, பாகம் எடுக்கிற எல்லா ஜனங்களோடும் பிள்ளைகளோடும் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கும்படியா ஜெபிப்போம். ஒப்பு கொடுத்து பல்லவியை பாடின பிற்பாடு கேட்டுக்கொண்ட குடும்பத்தின் பிள்ளைகள் நமக்காக ஜெபிப்பார்கள். நன்மை மூலனே நேயநாதனே, நன்மை மூலனே நேயநாதனே, மைந்தர் பேரில் இந்த வேளை வந்திரங்குமே, மைந்தர் பேரில் இந்த வேளை வந்திரங்குமே. எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம். கர்த்தாவே, கடந்த ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து போஷித்து ஆற்றி தேற்றி உருவாக்கி வழிநடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆவியானவரே, நீர் மரணத்தை ஜெயித்த தேவன், சர்வ வல்லவர், எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் நீர் பாத்திரர், மகிமையின் ராஜாதி ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை நீர் செய்கிறவராக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகம் கடந்து வந்திருக்கிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினீர், இவர்கள் உமது துதியை சொல்லி வருவார்கள் என்று வசனத்தின்படி ஆண்டவரே, உமது துதியை சொல்லி வரும் கூட்டமாக நாங்கள் காணப்பட கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரியமாக இருக்க எங்களை காத்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உங்கள் பிரசன்னம் எங்களோடு இருக்க ஜெபிக்கிறோம்.
உங்கள் வல்லமையான கரம் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே விசேஷமாக எங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிற ஜீவைஸ் ஐயா அவர்களுக்காகவும் அவருடைய துணைவியாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய ஊழியங்களை நீங்கள் பலப்படுத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் என் தேவன் நீங்கள் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களுக்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிற செய்திக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களோடு பேச போகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை பேச போகிற மகனை மறைத்து வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கை உமக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வாழ நீங்கள் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் சபையின் வளர்ச்சி பணிகள், ஊழியங்கள் மற்றும் சிறப்பு ஆராதனைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை நடத்துகிற போதகரையும் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க. அவளுடைய சரீர பலன், ஆண்டவரை பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்களில் தேவ சமாதானம் நிலைத்திருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே நல்ல உறவு பெருகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அரசு தேர்வை எழுதி வெற்றி பெற்று ஆண்டவரே மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்புகிறதான படிப்பில் இடம் கிடைக்க நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. திருமணத்தை நடத்துவதற்கு ஆண்டவரே பெற்றோர்களுக்கு எல்லா உதவியும் ஒத்தாசையும் என் தேவன் செய்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் தூரமான இடங்களில் வேலை செய்கிற எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நல்ல சரீர சுகத்தையும் பலனையும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து நீர் தாங்கி அவர்களை அரவணைத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். போதை பழக்கம் மற்றும் சமூக சீரழிவுகளிலிருந்து ஆண்டவரை வாலிபர்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சோதரம் எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே நடத்துகிற அரசியல் தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள் உமக்கு கீழ்ப்படிந்து நீதி நேர்மையாய் வேலை செய்ய நீங்கள் அவர்களுக்கு ஞானத்தையும் ஆலோசனைகளையும் கொடுத்து காத்து வழி நடத்த ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களையும் எங்கள் குற்றங்களையும் அப்பா நீங்கள் மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உங்கள் வருகைக்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே காத்திருந்து புதுபலனை அடைந்து கர்த்தாவே எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை யாவரும் பயபக்தியாய் அறிக்கை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் ஆமேன். யாவரும் கருவோம். அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம். இந்த ஆராதனுடைய இரண்டாவது பாடலை ஜெபித்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் முன்பாக வந்து நமக்காக நடத்துவார்கள். திரு எம் கைலாசம் ஐயா, எம் லேயாளம்மா குடும்பத்தின் பிள்ளைகள். சோதரம். வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறின்றே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறின்றே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை.
செத்து போனதாம். சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே. அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே. நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே. அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே. நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே. அவர் வார்த்தை நிறைவேறிற்றே குறித்திட்ட காலத்திலே. நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். பிள்ளைகளுக்கு பாடல் பாடின பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி ஜபித்த டீச்சர் அம்மாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பிள்ளைகள் வசனம் சொல்வார்கள். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஏசாயா 61. அரைஸ் சைன் ஃபார் லைட் இஸ் கம். ஏசாயா 61. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம். எபேசியர் 6:1. வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். யூ ஹாவ் ஃபவுண்ட் ஃபேவர் இன் தை சைட். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. யாத்ராகமம் 33:17. அரே ஷேன் ஃபார் யுவர் லைட் ஹாஸ் கம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஏசாயா 60:1. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. சிங்கக்குட்டியை தாச்ச அந்த பட்டினியா இருக்கும் கட்டத்திற்கு ஒரு நன்மை கொடுப்பார். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18:28. The Lord my God will enlighten my darkness. Psalm 18:28. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாருங்கள். கர்த்தருக்காக பொறுமுடன் காத்திருந்தேன், அவரிடமா சேர்ந்தேன், கூப்பிடுதலை கேட்டார். சங்கீதம் 40:1. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா 60:1. Arise, shine, for the light is come and the glory of the Lord is risen upon thee. Isaiah chapter 60:1. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:1-2.
கர்த்தருக்கு பயந்த வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:1-2. கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எப்பொழுதும் கோபம் கொண்டிரார், என்றைக்கும் கடிந்து கொள்ளார். சங்கீதம் 103:9-10. கர்த்தருக்கு பயந்து உன் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கிய. உன் கைகளில் பிரேகத்தை சாப்பிடு, உனக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:1-2. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுகிறார். சங்கீதம் 98:1-2. புழுமாய் நிலம்பும் கர்த்தரே சேப்புடுவார். உனக்குள் வேண்டுதல் உண்டாக்க வேண்டாம், மன்னியதை நீ செய்யணும். கர்த்தர் எனக்காக யாவையும் சென்று முடிப்பார். கர்த்தரே மேய்ப்பர் கால்ச்சடை. கர்த்தருக்கு பொறுமண்டேன் காத்திருந்தேன், அவரின் சார்ந்து எனக்கு பூப்பிள்ளை கேட்ட சகிந்தான் ஆபதனம். உன்னத மலையில் இருக்கவர் சதவா வளவன் நிழலில் தங்குவார். நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைப்பேன், நீ என்னுடையவன். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:2. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமாவை மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னுடைய கூட கர்த்தரை மேன்மைப்படுத்துங்கள். நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கு நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 34:1-2-3-4. பலியிடுவதை பார்க்கிலும் நிதியும் நியாயம் செய்வதை கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழிகள் 21:3. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சேர்ந்து என் கூப்பிடுന്ന சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 40:1. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். சங்கீதம் 37:6. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் மனுஷர்களுக்கு தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். பிலிப்பியர் 4:5. கமலி ஜெபிங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி இசப்பா. இசப்பா, எங்களை மட்டும் ஆசீர்வதித்த போல இனிமேலும் ஆசீர்வதிங்க இசப்பா. வசனம் சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இசப்பா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க நல்லபடியாக படிக்கிறதுக்கு ஞானத்தை புத்தியும் அறிவையும் கொடுங்க இசப்பா. இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்த போல இனிமேலும் ஆசீர்வதிங்க இசப்பா. சிறு பிள்ளைகளை தீய பழக்கத்துக்கு எதுக்கும் அடிமையாகாதபடி நீங்கள் வழி நடத்தி கொள்ளுங்க இசப்பா. இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்த போல இனிமேலும் ஆசீர்வதித்து துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 2:12. ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீதிமொழிகள் 4:7. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடியவர்கள் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1-2. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. எண்ணாகம் 23:19. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1-2. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்கள் மேல் களி கூறுவார்களாக. சங்கீதம் 5:11. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. எபிரேயர் 11:1. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய தீர்ப்பு உமது நியாய தீர்ப்பு என் உள்ளத்தில் இருக்கிறது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்ல என்றார். ஆகா 2 அதிகாரம் 9 வசனம்.
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாள் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:6. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே. நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு அந்தகாரத்தில் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன். எசாயா 45:2-3-4 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அருளினார். 1 நாளாகமம் 4:10. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் எங்களை சரியாய் திருப்தியாக்கும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். 46வது சங்கீதம் 10வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களின் நம்முடைய தேவன் மரணம் பரியந்தம் நம்மை நடத்துவார். சங்கீதம் 48:14. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:6. நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலேயும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். 2 தீமோத்தேயு 2:7. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128:6. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சங்கீதம் 128:1-2 வசனங்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். சங்கீதம் 32:8. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகாய 2:19. கர்த்தர் நல்லவர், இக்கட்டின் நாளிலே அரணான கோட்டையை தம்மை நம்புவர்களை அறிந்திருக்கிறார். 1-2. I will tread upon the lion and the cobra, I will trample the great lion and the serpent. Psalm 91:13. உன்னை காக்கும்படி நான் உன்னுடன் இருக்கிறேன். எரேமியா 1:8. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற யோனோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 128:1. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமும் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடாத நாட்கள் வரும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளினால் தானே. சங்கீதம் 119:9. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்களேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1-2. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். சங்கீதம் 51:10. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரிங்கள். சங்கீதம் 47:1.
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருவரும் தள்ளாட விட்டார். சங்கீதம் 55:22. இன்றைக்கி வசனம் சொன்ன எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சில பிள்ளைகள் அருமையான முறையில் இங்கிலீஷில் வசனம் சொன்னீங்க. இங்கிலீஷில் வசனம் சொல்லணும், சரியா? ரெண்டாவது வசனத்தினுடைய அட்ரஸ் சொல்லணும், எந்த அதிகாரம் எந்த வசனம்னு சொல்லி. சரி, பெரியவங்களை கூட நிறைய பேர் அருமையாக சொன்னீங்க. எல்லாருக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே வருகை தந்திருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்போடு சபையிலே வரவேற்றுக் கொள்கிறோம். அதோடு கூட நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய மேஜர் எஸ் அருள் சசிபாலன் ஐயா, நம்முடைய மாகாணத்தினுடைய இளைஞர் செயலர் ஐயா அவர்களும், அதோடு கூட மேஜர் கிரேஸ் அவர்களுமாக எடிட்டர் அவர்களுமாக நம்முடைய சபையில் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது வெக்கேஷன் ஆக நம்முடைய சபையிலே வருகை கர்த்தருடைய நாமத்தினம் வருகிறவர் சோசரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்கிற வசனத்தின்படி அவர்களை இந்த சபையிலே நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். எல்லாரும் கைத்தட்டி வரவேற்போமா? சொல்கிறோம். நம்முடைய சபையிலிருந்து ஆண்டவருடைய பணிக்காக சென்றிருக்கிற ஊழிய பிள்ளைகள் இன்றைக்கு மாகாணத்தை அவர்கள் கலக்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்த இந்த 2026 வருடத்திற்கான இந்த விபிஎஸ்க்கான அந்த ஒரு இம்பேக்ட் எப்படிப்பட்டதுன்னா, எல்லா சபைகளும் இந்த வருஷத்தில் நம்ம அதில் ஆன்லைனில் அதை பார்க்க முடிஞ்சுது. ஒரு பெரிய குரூப் மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி கோயம்புத்தூர், ஈரோடு, பாண்டிச்சேரி அங்கங்கே இருக்கிற குழந்தைகள் எப்படி அப்பியர் ஆகுறாங்கங்கிறத பற்றி கூட நம்முடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல்லே பார்த்து தெரிந்து கொள்ள முடிஞ்சு. ரொம்ப ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான பாடல்கள், அர்த்தம் பொருந்திய பாடல்கள். அப்போ நான் கூட விசேஷித்த நன்மைன்னு சொல்லி இந்த வருஷத்தில் நம்முடைய மாகாண தளபதி ஐயா அதுக்கு பேர் வைத்திருந்தாங்க. அப்போ நான் அதை எனக்காக நான் எடுத்துக்கொள்வேன். எந்த சில நேரங்களில் இது என்னது ஏதோ அவருக்கு நேரம் போகாமல் சொல்லியிருக்காரு, நம்மளும் ஒரு நேரம் போகாமல் வேகமாக எடுத்துக்கிட்டு நம்ம அவசர வேலையில் அந்த விசேஷத்த நன்மையை முதல்ல அங்கே வைப்போம், பிறகு பார்த்துக்கிட்டோன்னு நம்ம போவோம். நான் அப்படி இல்லை, அதை எடுத்து என் பாக்கெட்டில் முதல்ல வச்சுருவேன், அதை பற்றி தியானிப்பேன். எனக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, எனக்கு என் ஊழியத்தில், என் குடும்பத்தில், என்னுடைய ஹெல்த்தில், என்னுடைய பொட்டன்ஷியல், என்னுடைய எல்லாவற்றிலையுமே ஆண்டவர் ஒரு விசேஷத்தை நன்மை. நீங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இதை போய் யாராவது விசுவாசிப்பாங்களா? சுதரம் விசுவாசிச்சவங்க கை தூக்கிட்டாங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். யாரெல்லாம் விசுவாசிக்காதவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா, சுதரம், ஆண்டவர் சுதரம். அப்போ அந்த தலையங்கத்தின் கீழேயே இந்த வருடத்தில் உள்ள கேம்பெயின் கூட்டங்கள்லாம் நாங்கள் பிரசங்கம் பண்ணணும். நான் 2 பிரசங்கம் தயார் பண்ணி வச்சுருக்கேன், விசேஷத்த நன்மைன்னு சொல்லி. அதே மாதிரியே இந்த வருடத்துக்கான விபிஎஸ் பாடல்கள் எல்லாமே நம்முடைய டிஒஎஸ்ஐ அதனுடைய தொடக்கத்திலே அவங்க பிளான் பண்ணி சிறப்பாக அது செய்திருந்தாங்க. அந்த பாடலுடைய தலையங்கங்கள், இந்த பாடங்களுடைய தலையங்கங்கள், அதில் உள்ள வசன கண்டுபிடிப்பு, அதில் உள்ள இருக்கக்கூடிய சப்ஜெக்டு எல்லாமே ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. கடந்த வாரத்தில் நாகர்கோவிலில் வைத்து இந்த பிபிஎஸ்க்கான நம்முடைய செலிப்ரேஷன் இருந்துச்சு. யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்க? நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஒரு திருவிழா கொண்டாட்டம் போல் இருந்துச்சு. இதை மாதிரி எல்லா டிவிஷனில் இந்த மாகாணத்திலே இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி பிரபுதாசன் செல்லூர் ஐயா டிவிஎஸ் அவங்க இருந்து, அதுக்கு பின்னால் இவர் இருந்தார் கர்னல் வில்லியம் ஐயா, நம்முடைய டிவிஷனில் டிஒஎஸ்ஆ இருந்தார் கர்னல் வில்லியம். அப்போ நான் சொல்லுது 85, 86 அந்த மாதிரி வருஷங்களில். அதுக்கு பின்னால் கர்னல் சி மணி, ஒசரவள மணி ஐயா, அவரும் ஒரு ஊழியத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை இந்த மாகாணத்தில் உண்டு பண்ணார். அதுக்கு பிறகு இப்போ தான் இருக்கக்கூடிய டிஒஎஸ் அதில் ரொம்ப ஆழத்தத்துவமாக சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. ஆண்டவருக்கு சோதரம். அவர்களுடைய ஊழியங்கள் இன்னும் வளரும்படியாக செய்வேன். என்னன்னு சொன்னால், இப்போ ஊழியத்துக்கு ஆட்கள் இல்லை, அல்லது இளைஞர்கள் மத்தியில் கூட அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெரிய தாக்கம் இல்லைங்கிற மாதிரி நம்ம நினைக்கிற காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் இப்போ ஒரு 6-7 வருட இடைவெளிக்கு மட்டும் ஊழியத்துக்கான ஆட்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பின்னால் ஐயா ட்ரைனிங் காலேஜில் இடம் பத்தாது, உங்களுக்கு இங்கே நிறைய பிள்ளைகள் ஊழியத்துக்காக உங்களுக்கு நிறைய வரப்போகிறாங்க. நிறைய பிள்ளைகள் எனக்கு பழைய சபையில் 4 சின்ன தம்பிமார் ஊழியத்துக்காக அர்ப்பணித்தவங்க அவங்க இருக்கிறாங்க, 4 பிள்ளைகள். அது மாதிரி இந்த சபையிலேருந்து நிறைய ஊழிய பிள்ளைகள் எழும்புவாங்க. இந்த விபிஎஸ் பிரோஜனமாக இருந்துச்சு. விபிஎஸ் பிரோஜனமாக இருந்துச்சா இல்லையா? நான் சொல்லுகிறேன் இல்லைன்னு சொல்லுகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ கை தட்டுங்க எல்லாரும். சொல்கிறேன். சரி, ஆண்டவருக்கே துதிக்கான மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு நல்ல டிவிஎஸ் நம்முடைய மாகாணத்தில் தந்திருக்கிறார். இன்னும் அவங்களுடைய ஊழியம் சிறப்பாக இருப்பதற்காக அவங்களுடைய ஜெபங்களை என்ன செய்யணும் தாங்கணும். ஏன்னா நம்ம சபை, நம்ம குடும்பம், நம்மளிருந்து ஒருத்தரை நம்ம அனுப்பி கொடுத்து இந்த மாகாணத்தில் அவங்க சிறப்பாக செய்கிறாங்க. ஆண்டவருக்கே சோத்திரம் உண்டாவதாக. கிரேஸ் அம்மாவும் அவங்க போர் சத்தம் வந்த அன்னைக்கு சாயங்காலம் கொண்டு போய் வீடுகளில் எல்லாத்துலேயும் நான் கொடுத்துருவேன். இதுக்கு முன்னால் கோயில் பிள்ளை தான் கொடுப்பாங்க, இப்போ நான் தான் கொடுக்கணும். நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் கொடுக்கணும்.
நான் மாறி போன பிறகு நீங்கள் கோயில் பிள்ளை கொடுக்கலாம். சரியா? காணிக்கை கவரோ இல்லை போர்ச்சத்தம் கொடுக்குறதோ இல்லை வீடு சந்தைக்கிறதோ நான் தான் நேரில் உங்கள் கையில் கொண்டது. சல்வேஷன் ஆர்மி ஊழியக்காரன் என்னுடைய ஊழிய பொறுப்பு அது. அதனால் அன்றைக்கே கொண்டு கொடுத்துருவேன். அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் ஏதாவது சுதரம் உண்டுன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அதை சொல்லன்னு இருக்கிறது. அம்மாவும் அதில் முக்கியமான அந்த முகவுரை பகுதியில் ஏதாவது ஒரு சத்தியத்தை அதில் வச்சுருப்பாங்க. நான் அதை ரொம்ப ஆர்வமாக எடுத்து படிப்பதுண்டு. டிஒஎஸ்ஐயாக எழுதுகிற மாதந்தோறும் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்துக்களையும் நான் அதை கவனிப்பதுண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய எழுத்து பணியும் ஆசிரியப்படும்படியாக ஜெபித்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பிள்ளைகள் ஏஞ்சலின் ஷர்லி, ஷாம் டெர்விக் எல்லாரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். அதோடு கூட பழைய காலத்தில் ப்ராப்பர்ட்டி செக்ரட்டரியாக நல்லதாசையாக இருந்தாங்க. எனக்கு அவங்கள நல்ல தெரியும். அவங்களுடைய மகள் நம்முடைய உறவினர் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. ஷேரின் அவங்க குழந்தைகள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்னும் சபையில் யார் யார் புதுதாக வந்திருக்கிறீங்களோ எல்லாரையும் சபையில் வரவேற்றுக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சுதரம். அடுத்த வாரத்திலே ஜெபிக்க வேண்டிய மற்றும் 2வது பாடல் நடத்த வேண்டிய குடும்பம் திரு எஸ் டொமினிக் எஃப் சோபா குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்கள் ஆயத்தமாகி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் நமக்கு இரட்சணிசனை நாள் காட்டி குறிப்புப்படி பெந்தேகோஸ்தே ஞாயிறு, சுவாமி உயிர்த்தெழுந்த பிற்பாடு 50வது நாள். அதை சுதரம் நம்ம போன வருஷம் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை கடந்த மாதத்தில் 5ஆம் தேதியை நம்ம கொண்டாடினோம். இந்த மாதத்தில் 50வது நாள் நீங்கள் கணக்கு போட்டால் அது வந்து சரியாக வரும். சுதரம் அதை பெந்தேகோஸ்தே நாளிலே எனது மேல் மாடியிலே சுதரம் சீசர்கள் அவர்கள் காத்திருக்கிற போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே வந்து இறங்கினார் என்று சொல்லி அப்போஸ்தலர் புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த நாளை நினைவுகூரும்படியாக நம்முடைய கேலண்டரில் இது போடப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறோம். சுதரம் கடந்த வாரத்தில் சொன்ன பிரகாரம் இந்த சிபிஹெச்சில் ஃபார்ம் கொடுக்குறாங்க பிஎஸ் நர்சிங்க்கு. உங்களுக்கு அறிமுகமானவர்கள் இந்த மாதம் 29ஆம் தேதி கடைசி டேட்டு. சுதரம் இந்த மாதம் 27ஆம் தேதி வந்து நம்முடைய இரட்சணிசனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நாள் என்று சொல்லி நம்முடைய நாள் காட்டி குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நமக்கு சபை நாள் விழா கொண்டாட்டங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி இரவு எழுப்புதல் ஆராதனை. அதோடு கூட நாளை தினம் திங்கட்கிழமை 25ஆம் தேதி மாலை நேரம் எழுப்புதல் ஆராதனை. அப்போ 2 நாட்கள் மாலை நேர எழுப்புதல் ஆராதனை. அதோடு கூட செவ்வாய்க்கிழமை இந்த சபை நாளுடைய பிரதான பகல் நேர சிறப்பு கூட்டம். அதில் 2 நாட்களாக மாலை நேரத்தில் மேஜர் எஸ் ஸ்டீபன் ஹெர்பர்ட் சிங் நம்முடைய ட்ரைனிங் காலேஜினுடைய பிரின்சிபல் அவர்கள் அதற்கு தேவ செய்திக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு கூட லெப்டினன்ட் கர்னல் கிறிஸ்டபர் செல்வநாத் ஐயா அவர்கள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பகல் வேளை நடைபெறுகிற சபை நாள் சிறப்பு ஆராதனையிலே அவர்கள் தயவு செய்து கொடுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 3 நாட்களும் சுதரம் ஆராதனை முடிந்த பிற்பாடு எல்லாருக்கும் ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையார் எல்லாரும் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். நான் நம்முடைய சபையிலிருந்து ஊழியத்துக்காக சென்றிருக்கிற எல்லா ஊழிய பிள்ளைகளையும் நான் ஃபோனில் அழைத்திருக்கிறேன். அவர்கள் வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அதோடு கூட உங்களுடைய உறவினர்கள் இங்கிருந்து வெளியூருக்கு திருமணமாக இருக்கிறவங்க, உங்கள் உடன்பிறப்புகள், பெற்றோர்கள் அவர்களையும் இந்த விழா சிறப்பு ஆராதனைகளுக்காக நீங்கள் அழைத்து வாருங்கள். ஒரு ஆசீர்வாதமான சமயம் நம்ம எல்லாருக்கும் உண்டாகுவதாக. அதற்காக ஜெபிக்கவும் எல்லாரும் கலந்து கொள்ளவும். முக்கியமாக இது விழா அப்படின்னு சொல்லி வரும்போது இப்பொழுது கொஞ்சம் காலங்கள் நான் இருக்கிற சபைகளில் இந்த சண்டை குழப்பங்கள் அப்படி மாதிரிலாம் இல்லை. எனக்கு அப்படி அனுபவங்கள் இல்லை. ஆனால் வந்து எல்லாருமே அதில் பொறுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டு கொடுத்து ஒரு ஆராதனை கலந்து கொள்கிற விஷயம், அதில் இடம் பிடிக்கிற விஷயம், அல்லது ஆகாரம் பரிமாறுகிற இடத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து சிறப்பாக அந்த நாட்களை நாம் கொண்டாடி மகிழ்வதற்கு நீங்கள் எல்லாரும் அதில் ஒத்துழைப்பு தந்து கர்த்தருக்குள்ளே அதை சிறப்பிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே நல்ல சமயங்களை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. சுதரம். விவாக அறிக்கை ஒன்றை நாம் வாசிக்க கேட்போம். இரட்சணிசனை விவாக அறிக்கை. இரட்சணிசனை நாகர்கோவில் டிவிஷன் இந்த அறிக்கை மூலம் தெரிவிப்பது என்னவெனில், கல்குளம் தாலுகா மணலிக்கரை பகுதி இரட்சணிசனை தக்கலை டிவிஷன் நெட்டாங்கோடு படைசலத்தில் இருக்கும் திரு அருமை நாயகம் மகன் ஏ அருண் ஜெயராஜும், அகஸ்தீஸ்வரம் தாலுகா ராமபுரம் பகுதி ராமபுரம் கிராமம் இரட்சணிசனை நாகர்கோவில் டிவிஷன் கொத்தங்குளம் படைசலத்தில் இருக்கும் திரு எம் கைலாசம் மகள் கே மேஃபனி கெரனும் தம்மில் விவாகம் செய்ய நிச்சயித்திருப்பதால்
இவ்விவாகத்திற்கு நியாயமான தடை ஏதாவது உண்டானால் இந்த அறிக்கை முதலாவது விளம்பரம் செய்த நாள் முதல் 10 நாட்களுக்குள் டிவிஷனல் தளபதியிடம் அறிவிக்க வேண்டும். அறிக்கை கொடுத்த தேதி 20/5/2026. விவாகம் நடத்தும் தேதி 10/6/2026 புதன்கிழமை. விவாகம் நடக்கும் இடமும் ஆலயமும் ரட்சணேசனை ஆலயம், கொத்தங்குளம் படைசலம், நாகர்கோயில் டிவிஷன். இந்த அறிக்கை முதலாவது முறையாக நம்முடைய ஆலயத்தில் விளம்பரம் செய்யப்படுகிறது. கர்த்தர் தாமே மேஃபனி கர்ணையும் அருண் ஜெயராஜையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொத்தங்குளம் சபையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ரட்சணேசனை ஆசீர்வதிப்பாராக. சோதரம் சபையார், இந்த நல்ல காரியத்துக்காக உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவரும் எழும்பி நின்று நம்முடைய பாடல் புத்தகத்திலே 311வது பாடல். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம் என்று சொல்லி இந்த பாடலை கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அப்பொழுது தேவ நாம மகிமைக்கு என்று காணிக்கைகளை படைப்போமாக. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம், நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். மாவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம்.
படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காகவும் கேட்க போகிற சத்திய வார்த்தைகளுக்காகவும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசிர்வதிக்கப்பட்ட பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் மத்தியான வேளையிலே இதோ உம்முடைய சமூகத்திற்கு நேராக வந்து உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார பாக்கியங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்தபடியினாலே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறீர். உமக்கு நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் நல்லவராகவே இருந்து நன்மையான ஈவுகளை ஒவ்வொரு நாளும் தந்து ஆசீர்வாதமான பாதைகளிலே வழிநடத்தி வருகிற கிருபைகளை எண்ணி உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இதோ உம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல் இந்நேரம் வரைக்கும் தேவ பிரசன்னமும் மகிமையும் உம்முடைய வல்லமையும் எங்களோடு கூட இருந்தபடியினாலே உமக்கு நன்றி தகப்பனே. பாடிய பாடல்கள், வாசித்த வசனங்கள், ஒவ்வொருவரும் சொன்ன வசனத்தின் மூலமாக தேவனுடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட்டதே. நீர் எங்களோடு கூட அசைவாடு நீரே, உமக்கு நன்றி ராஜா. இப்போதும் கூட படைக்கப்பட்டதான இந்த காணிக்கைகளை உம்முடைய சமூகத்திற்கு நேராக தருகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இவைகளை முத்தி முகந்து ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதித்து கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் என் கர்த்தர் அதிகமாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி தகப்பனே, கொடுத்த ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் என் கர்த்தர் 30, 60, 100 ஆசீர்வாதங்களை கொடுத்து கொடா கோடியான ஆசீர்வாதங்களோடு கூட பெருகும்படியான கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இதோ உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்கள் செவிகள் மட்டுமல்ல கர்த்தர் ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தையும் திறக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கிற தம்முடைய மகனை மறைத்து என் கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே எங்களை ஒருபடி கூட நாங்கள் முன்னேறி செல்லுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வார்த்தையிலே, எங்கள் சிந்தையிலே, எங்கள் நடக்கையிலே, எங்கள் பேச்சிலே, எல்லாவற்றிலும் நாங்களுமே பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். யாரும் உட்கார்வோமாக. சரி, மேஜர் அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது வேத பகுதி ஒன்றை நாம் வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரைக்குள்ள வசனங்களை தம்பி மைதீன் ராஜ் முன்பாக வந்து வாசிப்பார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறைந்திருக்கும்படி உண்மையை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆரவரத்திற்கும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வார்த்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைவூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளித்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமீன். சரி, இப்பொழுது நம்ம முக்கியமான பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். நம்முடைய டிவைஎஸ் ஐயா கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் சுமந்து வந்திருக்கிற ஆண்டுடைய சத்தியத்தை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். எல்லாரும் உற்சாகத்தோடு காணப்படுவோம். இப்பொழுது நம்முடைய டிவைஎஸ் ஐயா ஆண்டுடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றி.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த ஆண்டவருக்கும் என்னை அன்போடு கூட ஏற்றுக்கொண்ட இந்த படைசலத்தின் உத்தியோகஸ்தர்களுக்கும் லோக்கல் உத்தியோகஸ்தர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருந்து அற்புதத்தின் பாதையிலே அதிசயமாக நம்மை நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த விடுமுறை நாட்கள் உங்களோடு கூட நாங்கள் செலவிடவும் உங்களுடைய அன்பையும் ஆவிக்குரிய அனுபவத்தில் நாங்கள் வளர தேவன் கிருபை தந்ததாக நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த படைசலத்தின் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருந்தது. அருமையான சகோதரி அவர்கள் வசனத்தை சொன்னார்கள். அந்த மகிமையை இந்த கிராமத்திலே மக்கள் மத்தியிலே சமூகத்திலே காணுகிற ஒரு பாக்கியத்தை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை வெவ்வேறு நிலைகளிலே வெவ்வேறு பாதைகளிலே விசேஷித்த வண்ணமாக ஆசீர்வித்து வருகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வித்து வருகிறார். நம்முடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வித்து வருகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி வருகிறார். ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சில நேரங்களில் நான் இன்ஸ்டாவில் என்னுடைய சபையினுடைய அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகள் வசனம் சொல்லுகிறதையும் பாடல் பாடுகிறதையும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நான் காணும்போது உள்ளவே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். ஏனென்றால் நான் அதிகமாக என்னுடைய படைசலங்களில் இருக்கிற அந்த ஊழியங்களை நான் உற்று கவனித்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக இளைஞர்கள் ஆராதனைகளில் எப்படி பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிக அக்கறை கொண்டு எதிர்கால வாழ்வை திட்டமிட வேண்டும், செயல்படுத்த வேண்டும், அநேக மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பல முயற்சிகளை பல புதிய காரியங்களை திட்டமிட்டு அவைகளை செயல்படுத்துவதற்கு நாங்கள் ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் சொன்னது போல் இந்த ஆண்டில் இந்த சம்திங் பெட்டர் இந்த வருடம் சேசித நன்மை என்கிற இந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்தே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் 3 நாள் வாலிபர் முகாமினுடைய மாகாண அளவில் நடத்துவதற்கு தேவன் கிருபை தந்தார். 214 பிள்ளைகள் அந்த ஆராதனையில் கலந்து கொண்டார்கள். ஆராதனையின் முடிவில் 25 இளைஞர்கள் ஊழியத்திற்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. இந்த ஆண்டு விடுமுறை வேதாகம பள்ளியை சிறப்பாக எல்லா படைசங்களில் நடத்துவதற்கும் பிள்ளைகள் உற்சாகமாய் கலந்து கொள்வதற்கும் தேவன் பயன்படுத்தினார். நல்ல நிகழ்வுகளை காணும்படி தேவன் கிருபை தந்தார். இந்த ஆண்டில் நல்ல பாடல்களை கொடுப்பதற்கு தேவன் கிருபை தந்தார். இந்த 10 பாடல்களையும் எழுதுவதற்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜூன் மாதத்திலிருந்து அடுத்த அத்தியாயத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். குறிப்பாக 27ஆம் ஆண்டிற்கான சண்டே ஸ்கூல் புத்தகம், ஓய்வு நாள் பள்ளி புத்தகத்தினுடைய மாற்றங்கள், புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் கம்மன் ஷைன் 4 சீசன் 4 அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அக்டோபர் மாதம் நம்முடைய நம்முடைய நேஷனல் அளவில் 6 மாகாணங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த 6 மாகாணத்தில் இருக்கிற இளைஞர்கள் வாலிபால் காம்படிஷன் நம்முடைய மாகாணம் அதை நடத்தும்படியாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாகாண அளவிலே கோகோ காம்படிஷன் பிள்ளைகளுக்காக அக்டோபர் மாதம் நடத்துவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படி அநேக ஊழியங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக வருகிற 27ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15லிருந்து 20ஆம் தேதி வரை 5 நாட்கள் இந்தோனேஷியாவில் வைத்து சர்வதேச இளைஞர் மாநாடு, இன்டர்நேஷ்னல் யூத் காங்கிரஸ் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 18 வயதிலிருந்து 25 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் இதில் செல்லும்படியாக இருக்கிறார்கள். உலகமெங்கிலும் இருக்கிற இரட்சணிய சேனையார் 2500 இளைஞர்களை இந்தோனேஷியாவிலே அழைத்து ஒரு பெரிய எழுப்புதலை இரட்சணிய சேனையிலே இளைஞர் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய ஜெனரலுடைய தரிசனம். அதற்காக அநேக ஆன்லைன் மீட்டிங் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நம்முடைய மாகாணத்திலிருந்து 40 இளைஞர்களை அழைத்து செல்ல இருக்கிறோம். 40 இளைஞர்கள் 3
உத்தியோகஸ்தர்கள் இப்படி 43 பேர் நம்முடைய மாகாணத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான ஆயத்தங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்படி நம்முடைய மாகாணத்தில் நடைபெற இருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலிருந்து நம்முடைய சபையில் எழுப்புதல் ஆராதனைகளும் தொடர்ந்து நாம் நம்முடைய சபை நாளை நாம் அனுசரிக்கும்படியாக இருக்கிறோம். இந்த ஆலயத்தின் அந்த நினைவை நாம் கொண்டாடும்படியாகவும் கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை தேவ சமூகத்திலே சாட்சியாக சொல்லவும், அவரை துதித்து பாடவும், அவரை மகிமைப்படுத்தவும், அவருடைய சன்னிதானத்திலே வந்து அவருக்கு சாட்சியாய் நிற்கிற உன்னதமான அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இங்கே அருமையான தம்பி சொன்னார், ஒரு அற்பமான ஆரம்பம். கர்த்தர் இந்த 9 ஆண்டுகள் இந்த எழுப்புதல் ஆராதனை மூலமாய் நம்முடைய கிராமத்தில் அநேக நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேக குடும்பங்களில் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற, தேவ சமூகத்தில் வந்து அவருடைய ஆலயத்தில் அவருடைய மகிமையின் பிரசன்னத்திற்காக துதித்து பாடுகிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களோடு கூட கொடுக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை அதுதான், உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனல் மூட்டுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய அனுபவத்தில் நாம் வளர்ந்து வருகிற பாக்கியங்களை தேவன் தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவிக்குரிய நிலைகளை மேன்மைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆராதனை முறைமைகளிலே நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றம், தேவ சமூகத்திலே ஆலயத்திற்கு நீங்கள் கொடுத்து வருகிற முக்கியத்துவத்திலே கொடுத்து வருகிற முன்னேற்றம், இவைகளெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சியாக காணப்படுகிறது. நீங்கள் இந்த படைசலத்திற்காக செய்து கொண்டிருக்கிற முயற்சிகள், இந்த கிராமத்தில் கர்த்தருடைய ஊழியங்கள் நடைபெறுவதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற பிரயத்தனங்கள், ஆணுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்விலே வளர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற எல்லா முயற்சிகளை காணும்போது தேவன் நம்மை ஆவிக்குரிய வாழ்விலே மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு கூட நான் அதை இன்னும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிற, நீங்கள் ஆணுடைய சமூகத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கிற இந்த வளர்ச்சியிலே இன்னும் நீங்கள் அனல் மூட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆமே. அதற்காக தான் ஆண்டவர் இந்த 3 நாட்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். இந்த 3 நாட்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு பிரத்யேக திட்டத்தையும் ஒரு அனல் மூட்டுகிற அனுபவத்தையும் கொடுக்கட்டும். இந்த நாளிலிருந்து இந்த வாஞ்சை நம்முடைய உள்ளத்தில் எழும்பட்டும். இந்த சமயத்திலிருந்து இந்த விருப்பம் நம்முடைய உள்ளத்தில் எழும்பட்டும். இங்கே இருக்கிற நம்முடைய அருமையான ஐயா, அம்மா, இங்கே இருக்கிற லோக்கல் உத்தியோகஸ்தர்கள் இத்தனை ஆயத்தங்களை செய்திருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு பெரிய தாகம் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ஆராதனைகள் மூலமாக எங்களுடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், என்னுடைய ஜனங்கள் தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து கர்த்தருடைய நன்மையை பெறணும், என்னுடைய ஜனங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தில் வாழ்வில் வளரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை எதிர்பார்ப்போடு தான் இத்தனை ஆயிரங்களை இத்தனை லட்சங்களை இந்த படைசலம் இந்த ஊழியங்களுக்காக செலவு செய்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, என்னுடைய தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் வளரணும் என்கிற வாஞ்சை. அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய வாழ்வை அனல் மூட்டுதல் என்பது நம்முடைய ரட்சிப்பை நிலைப்படுத்துவது. நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பிலிருந்து நாம் பின்வாங்கி போகாதபடிக்கு அதை இன்னும் நிலைப்படுத்துவது, இன்னும் ஆழப்படுத்துவது தான் இந்த அனல் மூட்டுவது என்பது. நம்முடைய விசுவாசத்தை, நாம் பெற்றிருக்கிற விசுவாசத்தை, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற இந்த விசுவாசத்தில் இன்னும் நாம் உறுதிப்படுவது என்பது தான் இந்த அனல் மூட்டுவது. நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற இந்த நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்துவது, இன்னும் ஆண்டவரை நாம் அதிகமாக நம்புவது, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்புவது, எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை நம்புவது, ஆண்டவரை ஆழமாக நம்புகிற ஒரு நிலை. நம்முடைய பரிசுத்த வாழ்வை இன்னும் நாம வளரச் செய்வது, கர்த்தருடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் கழுவப்பட்டவர்களாய் நம்முடைய பரிசுத்தத்தில் இன்னும் நாம வளருகிற ஒரு நிலை. நம்முடைய ஜெப வாழ்வில், நம்முடைய ஆராதனையில் பங்கெடுக்கிறதுல, நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா தாளந்துகள் இவைகள் எல்லாவற்றையும் அதிகரிக்கிற ஒரு நிலைதான் அனல் மூட்டுகிற ஒரு செயல். அல்லேலூயா.
நம்முடைய ரட்சிப்பில், நம்முடைய விசுவாசத்தில், நம்முடைய நம்பிக்கையில், நம்முடைய பரிசுத்தத்தில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி மேலே சென்று அவனுடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழுகிற அந்த உறுதியான வாழ்வை தான் அனல் மூட்டுதல் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒரு வாசிக்கலாமே. 1 தெசலோனிக்கேயர் 5:19. 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவித்து போடாதிருங்கள். அல்லேலூயா. அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் நமக்கு விசேஷித்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஆவிக்குரியவர்களை மாற்றப்பட்டு இருக்கிறோம். தேவன் பரிசுத்த ஆவி என்கிற விசேஷித்த வல்லமையை நமக்கு கொடையாக ஈவாக கொடுத்திருக்கிறார். ஐயா சொன்னாங்க, இன்னைக்கு நமக்கு பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி, பெந்தேகோஸ்தே தினம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த 50வது நாளை நாம் அனுசரிக்கிறோம். இது ஒரு விசேஷித்த நாள். இன்னைக்கு எல்லா சபைகளும் என்ன செய்வாங்கன்னா, நல்ல அழகான வெண் வஸ்திரம் தரித்து இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அல்லது நாளை அனுசரிப்பார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பெந்தேகோஸ்தே நாள் தான் என்ன செய்யப்பட்டது? சபை ஆரம்பமானது. அதை நாம் ஞாபகப்படுத்துவதற்காக. எப்படியாயினும் கர்த்தருடைய வார்த்தை இங்கு சொல்லுகிறது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆவியை நாம் என்ன செய்யக்கூடாதாம்? அவித்து போடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில நேரங்களில் உலக நெருக்கங்கள், ஆவிக்குரிய சோதனைகள், நம்பிக்கை இழக்கச் செய்கிற துயரமான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம், நாம் உடைந்து போகிறோம். ஆனால் எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம் ரொம்ப ஆழமாக சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு முத்திரையாக கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு அதிகாரமாக கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியை நமக்கு ஆவியின் வரமாக கொடுத்திருக்கிறார். இதை என்ன செய்யக்கூடாதாம்? இங்கே அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இதை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். ஏன்னா சில நேரங்களில் நாம் எப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றோம் என்பதே நமக்கு தெரியலை. சிலர் திருவசனத்தை கேட்டு நாம் ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியினால நாம முத்திரையிடப்பட்டோம் என்பதை வேதம் நமக்கு ஆழமாய் போதிக்கிறது. நாம எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள். நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த திறமைகளை, தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு பாடுகிற தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு ஜெபிக்கிற தாளந்துகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை வியாக்கியானம் செய்கிற, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற வல்லமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு தேவன் விசேஷித்த அதிகாரத்தை கொடுத்து அவருடைய ஊழியத்தில், அவருடைய படைசலத்தை நடத்துவதில், பொறுப்புகளில் தேவன் அவர்களை நியமித்திருக்கிறார். அநேகரை ஆசிரியர்களாக, ஊழியத்தில் பங்காளர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை இப்படிப்பட்ட கிருபைகளினால் நிறைத்து நம்மை நடத்துகிற ஆவியானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க நாம வாசித்து இந்த 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம வாசிக்கும் போது இங்கு தேவ மனிதனாகிய ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த தீமோத்தேயின் இடத்தில் இருந்த இந்த விசுவாசம், ஆண்டவருடைய ஊழியத்தின் மேல் இருந்த இந்த பற்று, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த இளமை பருவத்தில் எடுத்துக்கொண்ட இந்த தீர்மானம் அப்போஸ்தலனாகிய பவுலை ஆச்சரியமூட்டியதால் இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய கையை தீமோத்தேயு மேல வைத்த போது இங்கே தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்புகிறார். ஒரு இளைஞனான இந்த தீமோத்தேயுவை அனல் மூட்டி எழுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனல் மூட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவன் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான வாழ்க்கையின் அனுபவத்தில் நாம் ஒரு சராசரியான வாழ்வோடு இந்த உலகத்தோடு சமரசம் செய்து கொள்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. தேவன் நம்மை விசேஷித்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு விசேஷித்த பர்பஸுக்காக இந்த சமூகத்தில் இருந்தும் இந்த உலகத்தில் இருந்தும் தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். தேவன் நமக்கென்று ஒரு விசேஷித்த திட்டத்தை வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு விசேஷித்த நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை அடைவதற்காக, அந்த நோக்கத்தை நாம் பெறுவதற்காக தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை முன்குறித்து அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் இந்த தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையில கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்.
இங்கே பவுல் தன்னுடைய கரங்களை வைத்து அவனை அனல் மூட்டி எழுப்பி விடுகிறான். அவன் ஒரு ரட்சிக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஆனால் அங்கே ஒரு அனல் மூட்டுதல் தேவைப்படுகிறது. ஒரு ஊழியக்காரனுடைய கரம் அவன் மேல் வைத்ததன் மூலமாக இப்பொழுது ஊழியத்தில் ஒரு உத்வேகம் தேவைப்படுகிறது. ஆண்டவருக்காக சாட்சியாய் நிற்பதற்காக, கர்த்தருடைய ஊழியத்தை சுமந்து செல்வதற்காக, ஜனங்கள் மத்தியில் சென்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக ஒரு உத்வேகம் தேவைப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நாம நினைக்கலாம், நமக்கு எல்லா ஆராதனைகளும் இருக்கிறது, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது, வியாழக்கிழமை ஆராதனை இருக்கிறது. அப்ப இந்த எழுப்புதல் ஆராதனைகள் எதற்காக, இந்த கன்வென்ஷன் ஆராதனைகள் எதற்காக என்று சொன்னால் நம்மை அனல் மூட்டுவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தில் போய் கொண்டிருக்கிற நமக்கு ஒரு உத்வேகம் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் ஆழமாய் நாம் தியானிக்கவும், கர்த்தருடைய சமூகத்தில் நீண்ட நேரம் காத்திருந்து அவரை பாடி ஆராதித்து ஆவியில நிறைந்து தேவனுடைய நாமத்தை துதிப்பதற்கான ஒரு அனுபவத்தை தேவன் நம்மிலே தர விரும்புகிறார். ஆமென். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரத்தில் லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவர் வெளிப்படும் போது அங்கே 15-16வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். பாருங்க, ஆணுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆவியில் என்ன செய்யணுமா? அனலா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் அனலா இருப்பதை விரும்புகிறார். இந்த உலகத்தோட சமரசம் செய்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் விரும்பல. இந்த உலகத்தின் நீரோட்டத்தின்படியே ஓடுகிற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தை கர்த்தர் நம்மள விரும்பல. நாம் எல்லாரும் எதிர்நீச்சல் போடுகிறவர்களாய் இந்த உலகத்துல தேவனுடைய சாட்சியாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்பதை கர்த்தர் நம்மிலே விரும்புகிறார். அன்பானவர்களே, 3 காரியத்தை உங்களுக்கு நான் சுருக்கமாய் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். முதலாவது எபேசியர் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு அனல் மூட்டப்பட வேண்டும் என்றால் முதலாவது நாம என்ன செய்யணும்னா, நாம ஆவியினால நிறைந்திருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. ஆவியினால நிறைந்திருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் தேவனுடைய ஆவியினால நிறைந்திருக்கிறார்கள். நான் சொன்னேன், எப்பொழுது நாம கர்த்தருடைய வசனத்தை கேட்டோமோ, எப்பொழுது ரட்சிப்பின் சுவிசேஷம் நம்முடைய இருதயத்தில் வந்துச்சோ அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை நிரப்பி இருக்கிறார். நீங்க எபேசியர்ல இதை அழகாக நீங்கள் அதை வாசிக்க முடியும். எபேசியர்ல இதை குறித்து மிக ஆழமாக போதிக்கிறது. நீங்கள் சத்திய வசனமாகிய கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட போது நீங்க எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அதற்கு முன்னே எங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பெல்லாம் நாம கர்த்தருடைய வசனத்தை கேட்டோமோ, எப்பொழுது சத்திய வசனமாகி அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம ஏற்றுக்கொண்டோமோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள் என்று கண்டு கொண்டோமோ, அப்பொழுதே நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டோமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். அப்போ எப்போ நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, எப்போது இந்த சத்தியத்தை நாம் நம்பினோமோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அவர் அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்து இன்று எனக்காக பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்து பரிந்து பேசுகிறார் என்கிற சுவிசேஷத்தை நாம் அறிந்து கொண்டோமோ, அப்பொழுதே நாம் ஆவியினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியான் நமக்குள்ள இருக்கிறார். அதனால தான் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுவதுமாக நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. சில பேர் என்ன செய்யறாங்க? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்க, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்புகிறாங்க, அதன் பிறகு பின்மாற்றம் அடைகிறாங்க, அதன் பிறகு உலகத்தோடு கூட சமரசம் செய்து கொள்ளுகிறார்கள், அதன் பிறகு தன்னுடைய ரட்சிப்பில நிலைத்திருக்க முடியல, விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியல. உலகத்தில் வருகிற பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்களினால அநேகருடைய விசுவாச வாழ்வு பரிதாபத்திற்குள்ளாக இருக்கிறது. அநேக ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து தொலைந்து கொண்டு இருக்கிறார்கள். அதனாலதான் நம்முடைய விசுவாச பிரமாணம் ரொம்ப அழகா அதை சொல்லும், ரட்சிப்பில் நிலைத்திருப்பது
கிறிஸ்துவில் உள்ள தொடர்பான விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் சார்ந்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். ரட்சிப்பில் நிலைத்திருப்பது என்பது ஒரு விதமான புதிய அனுபவம். ரட்சிக்கப்படுவது பெரியதல்ல, ரட்சிப்பில் நிலைத்திருப்பது தான் பெருசு. அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து கடவுள் என்று அறிக்கை செய்து விடலாம். ஆனால் ஏற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பையும் ஏற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கையும் கிறிஸ்தவ வாழ்வையும் இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவது, வாழ்வது என்பது ரொம்ப கடினமான காரியம். அதனால தான் நம்முடைய விசுவாச பிரமாணம் அழகா போதிக்கிறது. ரட்சிப்பில் நிலைத்திருப்பது கிறிஸ்துவில் உள்ள தொடர்பான விசுவாசம். அது ஒரு லாங் ப்ராசஸ். இந்த நீண்ட ஒரு பயணம் அல்லது இந்த நீண்ட அனுபவம் தான் பரிசுத்த வாழ்வுக்கு நேராக நம்மை நடத்துகிறது. ரட்சிப்பில் நிலைத்திராதவர்கள் பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ரட்சிப்பை தொலைத்தவர்கள் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிப்பை இழந்தவர்கள் பரிசுத்தவான்களாய் மாற முடியாது. அதனால தான் நம்முடைய விசுவாச பிரமாணம் அதை போதிக்கிறது. ரட்சிப்பில் நிலைத்திருப்பது கிறிஸ்துவில் உள்ள தொடர்பான விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் சார்ந்திருக்கிறது என்று நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். நம்முடைய வாழ்வு பூரணப்பட, நம்முடைய வாழ்வு பரிசுத்தமாக்கப்பட, முற்றிலும் சுத்திகரிக்கப்பட, ஆண்டுடைய வருகை மட்டும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரமானது குற்றமற்றதாய் காக்கப்பட கூடும் என்றால் நம்முடைய ரட்சிப்பில் நாம் என்ன செய்திருக்கணும்? நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் இங்க ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அன்பானவர்களே, இங்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மேல் மாடியில கூடி ஜெபித்த எல்லா தேவ பிள்ளைகளும் என்ன செய்யப்பட்டாங்க? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டாங்க. யாரெல்லாம் தேவ வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருந்தார்களோ, யாரெல்லாம் மேல் மாடியிலே அங்கே கூடி ஜெபித்து ஒருமனப்பட்டவர்களாய் கூடி ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்தார்களோ, அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இருந்து ஆரம்பிக்கிற உங்களுடைய புதிய அனுபவத்தின் வாழ்வில் நீங்கள் காத்திருங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த 3 நாட்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். உன்னுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கணும் ஆண்டவரே. உன்னுடைய சமூகத்தில் வந்து நான் காத்திருந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த அனுபவம் எனக்கு வேண்டும். ஆவியானவரே, நீர் என்னை நிரப்ப வேண்டும் என்று தேவ சமூகத்தில் நீங்க காத்திருக்கும் போது கர்த்தருடைய ஆவியின் வல்லமையினால் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆவியானவர் நம்மை நிரப்புகிற ஆவியானவர். நாம் அழகா பாடுவோம், எங்களுக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் ஆமா எங்க மேல நிரப்புங்க என்று நாம பாடுகிறோம். நிறைய பாடல்கள் இருக்கிறது. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உங்களுடைய வல்லமையால எங்களை நிரப்புங்கப்பா என்று நாம பாடுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆவி எங்களை பலனடைய நிரப்பணும் என்று நாம பாடுகிறோம். அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிற ஆவியானவர். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்தவானாகிய ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால நிறைந்து இருந்து அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஆண்டுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விசேஷித்த நன்மை, தேவன் ஆவியினால் நிரப்பப்படுகிற அந்த அனுபவத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறார்கள். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிற ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் நம்மை நிரப்புகிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்குள்ளாக என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு ஆலோசகராக இருக்கிறார், வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, நம்முடைய பாவத்தை என்ன செய்கிறாராம்? ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறார். சில நேரத்தில் நாம பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பதில்லை. நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துவதற்கு நாம் அனுமதி கொடுப்பதில்லை. நம்மை வழி நடத்துவதற்கு நாம் ஒப்பு கொடுப்பதில்லை. சில நேரத்தில் நம்முடைய அறிவு,
நம்முடைய அனுபவம், நம்மிடத்தில் இருக்கிற திறமைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், இந்த பிரச்சனை எப்படி கையாளணும்னு எனக்கு தெரியும், அதனால நாம சுயமாய் அந்த முடிவுகளை அல்லது சுயமாய் அந்த பிரச்சனைகளை நாம எதிர்கொள்ளுகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் இஸ் எ கவுன்சிலர். அவருக்கு நமக்கு ஆலோசகர் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆவியானவரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். ஒருவேளை நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய திறமைகளுக்கும் அப்பாற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். அவனுடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அல்லேலூயா. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவும் தேவ மனிதர் மூலமாகவும் நம்மை நிரப்புகிற ஆவியானவர். நான் சொன்ன இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் யூத் கேம்ப் நடந்த போது நம்முடைய பயிற்சி கல்லூரி முதல்வர் அவர்களை நான் ஒரு ஃபேக்கல்ட்டியாக அழைத்திருந்தேன். எனக்கு தெரியும் இளைஞர்களோடு கூட அவர் எவ்விதமாக இடைப்படுவார், அவருடைய ஆவிக்குரிய அந்த செய்திகள் இளைஞர்களை தொடும் என்பதை நான் உணர்ந்து நான் அவர்களை அழைத்தேன். 3 வகுப்புகள், 2 நாட்கள் 3 வகுப்புகள் அவர்கள் எடுத்தார்கள். பேதுனுடைய வாழ்க்கையை மாத்திரம் அவர்கள் பிரசங்கித்தார்கள். 2வது நாளின் மாலை நேரத்தில் அநேக பிள்ளைகள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட அழுது தங்களை அர்ப்பணித்த அந்த காட்சியை காண முடிந்தது. எதை எதிர்பார்த்து இந்த யூத் கேம்பை நாங்கள் ஆயத்தம் செய்தோமோ, 2வது நாள் மாலை நேரத்தில் அந்த ஆத்தும அறுவடையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை பிள்ளைகளும் அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு அழுது ஜெபித்த அந்த காட்சியை காண முடிந்தது. தேவ மனிதர்களை ஆண்டவர் அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு அனல் மூட்டப்பட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். 2வது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவ வசனத்தினால் நம்முடைய உள்ளம் எரியப்பட வேண்டுமாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தினால உள்ளம் எரியப்பட வேண்டுமாம். தேவனுடைய வார்த்தை நம்மை அனல் மூட்டுகிறது. ஆமென். நீங்க எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை இங்க வாசிக்கும் போது இங்க ஒரு அழகான சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. நன்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசியை அழைத்து அங்கே ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்த அந்த இடத்துக்கு போக சொல்லுகிறார். அது முழுவதுமாக பள்ளத்தாக்கு வெட்ட வழியில் அங்கே உலர்ந்த எலும்புகள் மகா திரளாய் கிடக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இந்த எலும்புகளுக்கு என்ன செய்யணும்? தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஒரு பெரிய தீர்க்கதரிசி இன்னைக்கு ஒரு ஊழியக்காரங்களை நாம் இன்வைட் பண்ணுறோன்னா, ஒரு ஆராதனைக்கு இன்வைட் பண்ணுறோன்னா, இன்னைக்கு நம்ம ஊழியக்காரங்க நம்ம சபைக்கு தாராளமாக வந்துடுவாங்க. அவங்க ஐயா நீங்கள் 2 நாள் எழுப்புதல் ஆராதனைக்கு வரணும்னா வந்துடுவாங்க. இதே நீங்கள் இன்னொரு இடத்துல ஒரு புகழ்பெற்ற ஊழியக்காரங்களெல்லாம் நீங்கள் இன்வைட் பண்ணோன்னா அவங்க கேட்பாங்க, ஆராதனைக்கு எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ மக்கள் வருவாங்க, என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் எனக்கு பண்ணி தருவீங்க, கொயர் இருக்குமா, யார் மியூசிக் டீம், இதெல்லாம் தெரிஞ்சு தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. சாதாரணமாக நம்ம கூப்பிட்ட உடனே என்ன செய்ய மாட்டாங்க, யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேஜ் பார்க்குறாங்க. நான் பிரசங்கம் பண்ணணும்னா 5000 பேர் வரணும், 10,000 பேர் கூடி இருக்கணும், பெரிய கிரவுண்டில் இருக்கணும்,
அந்த ஸ்டேஜ் எல்லாம் அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறணும், இவ்வளோ லைட் இருக்கணும், சவுண்ட் சிஸ்டம் இப்படி தான் இருக்கணும், கொயர் இத்தனை பேர் இருந்து பாடணும், இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு வந்து லிஸ்ட்டு கொடுத்து அனுப்புகிற ஊழியக்காரங்க தான் நிறைய இருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு பள்ளத்தாக்கில் போய் எலும்புகள் மத்தியில் போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னா இன்னைக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஒரு 100 பேர் ஒரு 200 பேர் வருவாங்க அப்படின்னாலே அவங்க 100 பேருக்கு நான் வந்து பிரசங்கம் பண்ணணுமா, நான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் பெரிய சர்ச்சில் இருக்கிறேன், அங்கெல்லாம் வந்து எனக்கு 3 நாள் எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க, ரொம்ப அழகாக விலகி போயிடுவாங்க. ஆனால் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுறாரு, நீ போய் அந்த பள்ளத்தாக்கில் போய் என்ன செய், உலர்ந்த எலும்புகள் இருக்கிற அந்த பள்ளத்தாக்கில் போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு, போய் தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுறார். இந்த தீர்க்கதரிசி அதை ஏற்றுக்கொண்டு அங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை அவன் சொல்லுகிறான். 4வது வசனம், அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, ஆண்டவர் இதை எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை அவன் கேட்டு 7வது வசனத்தில் அவர் சொல்லுறாரு, வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்த்து கொண்டது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை இந்த சம்பவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? தேவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அழைத்து அதை சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டு அங்க போய் என்ன சொல்லுறாரு, தேவன் என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளையின்படி அவர் என்ன செய்தார், கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கின்றார். அங்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அவர் சொல்லுறாரு 8வது வசனத்துல, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. பாருங்க, இப்போ கர்த்தருடைய வார்த்தையை போய் சொல்லுறாரு. ஆண்டவர் சொன்னாரு, எசேக்கியேல் நீ போய் அந்த பள்ளத்தாக்கில் போய் அங்கே உலர்ந்த எலும்புகள் மத்தியில் போய் நீ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, அதுதான் ஊழியக்காரங்களுடைய வேலை. அங்கே பெருங்கூட்ட மக்கள் இருக்கணும், உயிருள்ள மக்கள் இருக்கணும், அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுறாரோ அதை செய்யணும். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த தீர்க்கதரிசி போய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன போது, இப்போ அவர் பார்த்து கொண்டு இருக்கும் போதே ஆச்சரியம் நடக்கிறது. அல்லேலூயா. அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அற்புதம் நடக்கிறது. அவர் சொல்றாரு, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, அங்கே தோலினால் அது மூடப்படுகிறது, ஆனால் ஆவி இல்லாதிருந்தது. மறுபடியும் நாம 9-10 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தருடைய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 எங்கிலிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அப்படி சொன்ன போது அவைகள் எல்லாம் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை, ஆணுடைய வசனத்தினால நம்முடைய வாழ்வை, நம்முடைய உள்ளத்தை நாம் எரிய செய்ய வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினால நாம் அனல் மூட்டப்பட வேண்டும். ஆவியானவர் மாத்திரம் நம்மை நிரப்புகிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் நம்மை நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு நாளும் நம்மை நிரப்பும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எல்லாரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க, கர்த்தருடைய வசனத்தை சொல்லுறாங்க. எல்லாரும் அவனுடைய வசனத்தை ஆயத்தப்படுகிறீர்கள், ஆலயத்தில் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாஞ்சை, அதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு. எல்லா சபைகளையும் இந்த வாய்ப்புகள் கொடுப்பதில்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லுறதுக்கே வாய்ப்புகள் கிடையாது, பிரசங்கிப்பதற்கே வாய்ப்புகள் கிடையாது. கிறிஸ்மஸுக்கு இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு போன நான் இன்னைக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன். இந்த 5 மாதமும் வாய்ப்புகள் இல்லை. செமினார் நடத்துகிறோம், ப்ரோக்ராம் நடத்துகிறோம், பேசுகிறோம், டீச் பண்ணுறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இங்கே ஆண்டவர் அவருடைய வார்த்தையினால அவருடைய பிள்ளைகளை நிரப்புகிறார். யோவான் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யோவான் 6:6.
யோவான் 6 இங்கே ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் நமக்கு ஆவியாகவும் ஜீவனுமாய் இருக்கிறதாம். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. உலர்ந்து போன சோர்ந்து போன நம்மை பலனடைய செய்கிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்க சோர்ந்து போன நாம் பலன் அடைகிறோம். தேவனுடைய வசனம் நம்மை உயிர் பெறச் செய்கிறது. தேவனுடைய வசனம் நம்மை புதிதாக்குகிறது. தேவனுடைய வசனம் நம்மை உணர்வடைய செய்கிறது. தேவனுடைய வசனம் நம்மை ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. மரித்த நம்முடைய வாழ்க்கையில அல்லது உடைந்து போன நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வசனம் ஊற்றப்படும் போது நாம் புதிய மனிதர்களாய் பலன் அடைகிறோம். கர்த்தருடைய வசனம் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. ஆமென். அவர் நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறது. மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? நாம் சாட்சியாக மாற வேண்டுமாம். ஆமென். நாம் சாட்சியாக மாற வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினால் நம்முடைய உள்ளம் எரிகிறது மாத்திரமல்ல, அனல் மூட்டப்படுவது மாத்திரமல்ல, மூன்றாவது வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக மாற வேண்டும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற நாம, அடுத்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் சாட்சிகளாய் மாற வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் அனல் மூட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக மாற வேண்டும். ஆமென். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சாட்சியா இந்த உலகத்துல மாற்றப்பட வேண்டும். நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது நாம இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்கும் போது ஆதி சபையார் என்ன செய்தாங்கன்னா, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்பதை சாட்சிப்படுத்தினார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்பதை சாட்சியிட்டாங்க. அவங்க எங்கெல்லாம் சிதறி போனாங்களோ போன இடத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொன்னாங்க. இயேசு மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதை அறிக்கை செய்தார்கள். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை ஆதி திருச்சபையில திருஷ்டாந்தப்படுத்தினாங்க. இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்துக்கு நாங்க சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று தங்களை சாட்சிகளாய் வெளிப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்பதை அவர்கள் திருச்சபையிலே, ஆதி திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் அந்த நம்பிக்கையை அவர்கள் ஊட்டினார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கும் அவர்கள் சாட்சிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. ஒரு திருச்சபை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதையும், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரன் என்பதையும், அவர்தான் மேசியா என்பதையும், அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், பாடு மரணத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பது மாத்திரமல்ல, தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மீண்டும் வருவார் என்பதற்கு திருச்சபை விசுவாசிகள் சாட்சிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அதனாலதான் என்ன செய்ய முடியல, கிறிஸ்தவத்தை நெருக்க முடியல. கிபி 320 வரைக்கும் கிறிஸ்தவம் அவ்வளவு நெருக்கங்களை சந்தித்தது. உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். எப்படி 10 தலைமுறை அல்லது 10 ஆண்டுகள் நீங்கள் உபத்திரவப்படுவீர் என்று சொன்னாங்களோ, அப்படி 10 ரோம ராஜாக்களுடைய காலத்துல அவ்வளவு உபத்திரவங்களை சந்தித்தாங்க. கொடிய மிருகங்களுக்கு இரையானார்கள், தீக்கிரையானார்கள், உயிரோட கூட அவங்க எரித்து கொலை செய்யப்பட்டாங்க. ஆராதனை தடை செய்யப்பட்டது, ஆராதனைக்கு கூடி வருவது தடை செய்யப்பட்டது. வீடுகளில் கூட என்ன செய்ய முடியல, கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியல. அவ்வளவு உபத்திரவம், அவ்வளவு நெருக்கம். சீஷர்கள் கொல்லப்பட்டாங்க, அவங்க இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். நமக்கு தெரியும், சவுல் சபையை பாழாக்கி கொண்டிருந்தான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். கிபி 320 வரைக்கும். எப்பொழுது கான்ஸ்டான்டைன் நோபல்
இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்தை ரோம அந்த ராஜ்யத்தின் புனித மதமாக அறிவித்தானோ அதுவரையிலும் கிறிஸ்தவம் பட்ட உபத்திரவம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கிறிஸ்தவம் சந்தித்த பிரச்சனைகள் கொஞ்சம் அல்ல. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் உறுதியாய் சாட்சியாய் நின்றார்கள். ஆமென். யாருமே கிறிஸ்துவ மறுதலிக்கல, யாருமே கிறிஸ்துவ மறுதலிக்கல. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஏற்ற காலத்துல ஒரு விடுதலையை, ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். கர்த்தனுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிற ஆண்டவர். ஆமென், ஆமென். நான் சில நாட்களில் நமக்கு தெரியும் இந்த நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டு கொண்டு இருக்கிற இந்த மாற்றங்கள், இங்கே இருக்கிற அந்த சோசியல் மீடியாலெல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் ஆண்டவர் எப்படி நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு பதில் கொடுக்கிறார். நாம் எல்லாம் ஜெபிக்கிறோம் நம்முடைய தேசத்தில், இந்த தமிழ்நாட்டில் கிறிஸ்தவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகணும், அரசு உருவாகணும். ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் பாருங்க, நாம் நினைக்காததை கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்காக செய்கிறார். நேற்று ஒரு 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 அது ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு இது பார்த்தேன், அதில் அழகாக போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு கிறிஸ்தவர், தமிழ்நாட்டின் சபாநாயகர் ஒரு கிறிஸ்தவர், முதலமைச்சரின் முதன்மை செயலர் ஒரு கிறிஸ்தவர், ஆணையர் ஒரு கிறிஸ்தவர். இப்படி உயர்ந்த அதிகாரங்களிலெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஒரு எம்எல்ஏ ராஜேஷ்குமார் அவங்களுடைய ஒரு பதிவை போடும்போது, அவங்களுடைய ஒய்ஃப் ராஜேஷ்குமாருடைய ஒய்ஃப் ஷீலா, அவங்க ஒரு ரோமன் கேத்தலிக்கை சார்ந்தவங்க. அவங்க ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணுறவங்க. நாங்கள் அதிக முறை மார்த்தாண்டத்தில் இருக்கும்போது அவருடைய வீட்டுக்கு நாங்கள் சென்று இருக்கிறோம். எனக்கு பெருமாங்குழி ஆலயத்தில் கோபுரம் கட்டுற ஒரு பெரிய பிரச்சனை, அந்த பிரச்சனையில் அவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ தனித்து நின்று எல்லா பிரச்சனைகளை சால்வ் பண்ண. எப்பெல்லாம் அங்கே வேலை ஆரம்பிக்கிறாங்களோ உடனே போலீஸ் வந்துடும். நாங்கள் உடனே அவர் எம்எல்ஏவை பார்த்து அதுக்கு தயவு பண்ணுவோம். நானும் டிசியாவும் அங்கே போகும்போது அவ்வளோ ஏற்றுக்கொண்டு உபசரிக்கிறவர். அவங்க ஒரு ரொம்ப பயபக்தி உள்ள ஒரு பெண்மணி. ஒவ்வொரு நாளும் ஜபித்து அவங்க தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு பெரிய தீ விபத்து. அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது. எல்லாரும் சொன்னாங்க, ராஜேஷ்குமார் நம்ம காங்கிரஸ்லேருந்து அமைச்சராகணும். அதை சொல்லும் பொழுது அந்த குறிப்பில் அழகாக சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் சாத்தியப்படுற ஒரு காரியமா? காங்கிரஸ் இந்தியா தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சராகிற ஒரு சாத்தியமான ஒரு காரியமா அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு அதை போட்டிருக்கிறாங்க. அந்த தாயாருடைய ஜெபம், அந்த ராஜேஷ்குமார் எம்எல்ஏ மனைவியினுடைய ஜெபம் இன்னைக்கு அவரை ஒரு அமைச்சராக மாற்றி இருக்கிறது என்பதாக. அன்பானவர்களே, இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு சாட்சிகளாக இருக்கிறது. நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்வு இன்னைக்கு கிறிஸ்துவை சாட்சிகரித்து கொண்டிருக்கிறது. அவருடைய தூய்மையான பக்தி நிறைந்த வாழ்வு கிறிஸ்துவை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. தேவன் அவருடைய வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிற நன்மைகள் மூலமாக இன்று அவர்கள் கிறிஸ்தவத்திலே சாட்சிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நிறைந்த வாழ்வை கர்த்தர் உங்களையும் என்னையும் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்வின் அடுத்த நிலையான அந்த சாட்சியான ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு சாட்சியாக மாறட்டும். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் நாம் நிற்போம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கில் போய் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் இன்னைக்கு அந்த சாட்சி நிறைந்த அனுபவத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த 3 நாட்களும் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் இதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். உம்முடைய வசனத்தை நான் அதிகமாக கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்துனா தேவ பிள்ளைகள் போதிக்கிற அந்த வசனத்தை ஆழமா கேட்கணும், அதிகமா கேட்கணும். அந்த வசனம் எனக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும். ஆண்டவரே, என்ன ஒரு சாட்சியா நீங்க மாத்தணும், இந்த ஒரு சாட்சியா மாத்தணும். உம்முடைய ஊழியத்திற்காக இந்த கிராமத்துல, இந்த படைசலத்துல என்ன ஒரு சாட்சியா நீங்க மாத்தணும். நான் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல கர்த்தருடைய சமூகத்துல நாம காத்திருப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோத்ரம். அருமையான சத்தியம். எல்லாரும் எழுமைன்னு இருப்போமா? சோத்ரம். அப்படியே நமக்கு கொடுக்கப்பட்ட அனலுள்ள அந்த வார்த்தைகளோடு கூட தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் நேரம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 194வது பாடல், நீர் அழைக்க நான் எழுந்து வாழ்நாளெல்லாம் பின் செல்வேன், பாதையெல்லாம் நீர் அறிவீர், நடத்துவீர் உம்மண்டை, உம் சொந்தம் ஓ கர்த்தா, நானும் அந்தம் வரை பின் செல்வேன். அந்தம் போல நான்
அந்தன் சொன்னால் பிளைண்ட், சோதரம், கண் தெரியாத அல்லது பாதை தெரியாத ஒரு மனிதனை போல நான் உண்மை பின்பற்றுவேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். சுசி ஸ்விஃப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சுந்தர தேவ பிள்ளை இந்த பாடலை எழுதியிருக்கிறார் தன்னுடைய சொந்த அனுபவத்தில். அப்படியே நாம் இந்த பாடலுடைய வரிகளை பாடுவோம். பாடும்போது ஆண்டோடைய ஆவினாலே உந்தப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் முன்பாக வந்து முழங்கால் படிட்டு உங்களை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம். நான் உள்ள செய்திக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆவிக்குரிய செய்தியை நம்முடைய உள்ளத்தில் உள்வாங்கி இருக்கிறோம். அதை வெளிப்படுத்தும்படியாக நம்ம அர்ப்பணித்து ஆசீர்வாதத்தோடு கடந்து சொல்லுவோம். நீரழைக்க நான் எழுந்து வாழ்நாளெல்லாம் பின் செல்வேன், பாதையெல்லாம் நீரறிவீர், நடத்தூவீர் மண்டை சொந்தம் ஓ கர்த்தானானும் அந்தம் வரை பின் செல்வே, ரட்சகா நீர் எந்தன் சொந்தம். Amen. This is the time to commit yourself in the Lord. அன்பர் நீர் பின் செல்வேன், அந்தம் போல நான் முன் செல்வீர் கிறிஸ்துவே. தடைகள் நான் எண்ணி நீர்க்க திறப்பீர் நீர் வாசலை. கைகளை உயர்த்தி பாடுவோமா? சொந்தம் ஓ கர்த்தானானும் நந்தம் வரை பின் செல்வேன். கைகளை உயர்த்தி பாடுவோம். ரட்சகா நீர் எந்தன் சொந்தம், நீசர் நண்பர் அன்பர் நீர். கைகளை கீழே பாடுவோம். தோல்வியில் புன்னகை கொள்ள துணை செய்து மகிழ்விப்பீ, மாறாவில் நான் கோடி கையில் ருசிகர மாகூவீர். கைகளை விருத்தி பாடுவோமா? சொந்தம் ஓ கர்த்தானானும் அந்தம் வரை பின் செல்வே, ரட்சகா நீர் எந்தன் சொந்தம், நீசர் நண்பர் அன்பர் நீர். ரட்சகா நீர் எந்தன் சொந்தம், நீசர் நண்பர் அன்பர் நீர். பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மிலே அநேகம் பிள்ளைகள் வாழ்வே கசப்பாக தோன்றி இந்த இடத்துல மனவெறுப்போடு நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒரு சோர்வு உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே சோதரம், என் வாழ்க்கை மாத்திரம் ஏன் இப்படி இருக்கிறது ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் அப்பா? வாழ்க்கையில எவ்வளவு அழ முடியுமோ அழுது தீர்த்து விட்டேன். அழுது அழுது என் கண்ணீரெல்லாம் தீர்ந்து விட்டது அப்பா. இனிமேலும் அழுவதற்கு பலன் இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே மாத்திரம் ஏன் இந்த கசப்பின் அனுபவம்? ஆண்டவரே, மாறாவா இருக்கிற கசப்பை மதுரமா என் வாழ்க்கையில மாற்றும். என் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும். என் புருஷனின் வியாதியை மாற்றும். கட்டி கொண்டிருக்கிற வீட்டை என்னால் கட்டி முடிக்க முடியாதபடிக்கு பாதையிலே திணறிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் பிள்ளையினுடைய படிப்பு எனக்கு முன்பாக இருக்கிற நான் என்ன செய்வேன்? எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் வீட்டிலே குடி பிரச்சனை இருக்கிறது. என் வீட்டிலே மெய்யான சமாதானம் இல்லை. வெளியிலே சிரிக்க நான் உள்ளத்திலே அழுகிறேன் அப்பா. எங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது அப்பா. நம்பிக்கையே இல்லை அப்பா. எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை என்று சொல்லி சோர்ந்து போய் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கிற சகோதரி, என் அன்பு நண்பர்களே, குடும்ப தலைவர்களே, என் ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க அவருடைய கரத்தினாலே துடைக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார்.
மனவேதனை மாற்றுவார். அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரோடு கூட பேசுங்கள். இந்த கடைசி சரணத்தை நாம் பாட முடியாயிருக்கிறோம். உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி இந்த கடைசி சரணத்தை நீங்கள் பாடி முடித்த பிற்பாடு நீங்கள் கைகளை கீழே போடலாம். நம்முடைய ஐயா நமக்காக ஜெபிக்கும்படி அவர்கள் சோதரம் ஆயத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜெப நேரத்திலே ஆண்டவருடைய வல்லமை இறங்க போகிறது. உங்களுக்கு மெய்யான விடுதலை வரப்போகிறது. ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஒரு மெய்யான ஒரு ஆவிக்குரிய மாறுதலோடு இந்த இடத்திலிருந்து செல்ல முடியா இருக்கின்றீர்கள். ஆமென். முத்திரிப்போம் வேளி பாடும் உமதே என் ஆண்டவா, தாரின் என் ஆன்மாவுடலும் எனதல்ல உமதே சொந்தம் கர்த்தானாலும் தந்தம் வரை பின் செல்வே. ரட்சகா நீரெந்தன் சொந்தம், நீசர் நண்பர் அன்பர் நீர். ரட்சகா நீரெந்தன் சொந்தம், நீசர் நண்பர் அன்பர் நீர். பிள்ளைகளே, நீங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணத்தை இதை கர்த்தர் கவனித்தார். கைகளை கீழே போடுவோம். ஜெபத்திலே நாம் தரித்திருப்போம். சோதரம் ஜெபம் செய்வோம். தெய்வ பிரசன்னத மகிமை இந்த இடத்துல நிரப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டே இருக்கிறார். நம்மை காண்கிற ஆண்டவர், இந்த கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற தேவன், இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்திருக்கிற தேவன். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி நம்மை விசாரிக்கிற ஆண்டவர், நம்மை விடுவிக்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் தேவ சமூகத்திலே நம்மை ஆசீர்வதிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தத்தம் செய்வோமா? எங்கள் கண்மலை மீட்பெருமாய் இருக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த பரிசுத்த ஆராதனை நிறைவு பாகத்தில் உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒன்று சேர்ந்து வந்து வல்லமை நிறைந்த ஆண்டவரை போற்றி பாடவும் மகிமைப்படுத்தவும், உடைய வார்த்தைகளில் நான் நிறைந்து நம்பிக்கையோடு புதிய பலனோடு கூட தேவ சமூகத்திலே வந்து அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லவும், உம்மை புகழ்ந்து பாடி உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிறைந்து நிற்கும்படியான கிருபையை தேவன் எங்களுக்கு தந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர், உம்முடைய சமூகத்தில் இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அல்லவா? உம்முடைய ஆலயத்தில் இருந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா? ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்காக நீர் எங்களுடைய சமூகத்திலே அழைத்து வந்து இப்பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தின் வல்லமையினால் எங்களை நிறைத்து கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு மேலும் ஆவியின் வல்லமையினால் நிறைத்து உம்முடைய ஆசீர்வாதங்களினால் நீர் ஊற்றி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் வல்லமை நீர் பொழிந்தருள பண்ணி கொண்டு இருக்கிறீர் அப்பா. ஒவ்வொரு ஆவியின் வல்லமையினால் நிரப்பி கொண்டு இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் வெறுமையானவர்கள் அப்பா, நாங்கள் அற்பமானவர்கள். ஆனால் உம்முடைய ஆவியின் வல்லமை எங்களை நிரப்பப்படும் பொழுது நாங்கள் ஆண்டவரை சாட்சிகளாய் மாற்றப்படுகிறோம். அப்படியே கர்த்தர் எங்களை உமக்கு சாட்சிகளாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமையின் கரத்தினாலே நீர் ஆண்டவரை நிறைத்து கொண்டிருக்கிறீர். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு மேல் தன்னுடைய கைகளை வைத்த பொழுது அவன் அனல் மூட்டப்பட்டானோ, அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய அனலை கர்த்தர் இந்த நாளிலிருந்து நீர் ஆண்டவரை எழுப்பி விடுகிறீர் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகள் 3 நாட்களும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது ஆவியானவருடைய பிள்ளைகளை கொழுந்து விட்டு எறிய செய்வீராக. ஆவியின் வல்லமையினாலே நிரப்பப்படுவார்களாக, புதிய ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுவார்களாக, புதிய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வார்களாக. நீர் அவர்களை சாட்சிகளாய் மாற்ற போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா.
இந்த நாளில் கலந்து கொண்ட சிறு பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், லோக்கல் உத்தியோகஸ்தர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. யாராகிலும் பாரத்தோடு, வேதனையோடு, மன குழப்பத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு கூட உடைந்து போய் நொறுக்கப்பட்டு, ஆண்டவரே என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும், நான் எல்லாராலும் கைவிடப்பட்டவனாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு உடைய சமூகத்தில் காத்திருப்பார்கள் என்று சொன்னால், என் ஆண்டவர் இப்பொழுது அவர்களை தேற்றுவீராக. உடைந்து போயிருக்கிற தம்முடைய பிள்ளையின் மேல உடைய ஆவியின் வல்லமை நீர் ஊற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பலவீனத்தின் மத்தியில் மிகுந்த வேதனையோடு போராட்டத்தோடு கூட, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பலவீனம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனை, இந்த பாடுகளை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுதே நானுடைய நாமத்தினால அவர்களை நாங்கள் விடுதலையாக்குகிறோம் ஐயா. உடைய வல்லமை அவர்கள் மேல ஊற்றப்படட்டும். உன்னுடைய பலவீனத்தின் கட்டுகளை ஆண்டவர் அகற்றுவீராக. உன்னுடைய காயங்களினால என் ஆண்டவரை குணமாக்குகிற தழும்புகளினால நீர் புதிய பலனையும் சுகத்தையும் கொடுப்பீராக. உடைய காயங்கள் கட்டப்படட்டும் ஐயா. பலவீனங்கள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. வேதனைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும் ஐயா. புதிய ஆரோக்கியத்தையும் வாழ்வையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரிவினைகளின் ஆவிகள் எடுத்து போடுகிறோம் ஆண்டவரே. சாத்தானுடைய போராட்டங்கள் எடுத்து போடுகிற ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை சீர்குலைக்கிற பொல்லாத கட்டுகளை உடைத்து எறிகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானத்தை ஊற்றுகிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறோம் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மையான வாழ்வை ஆண்டவர் கொடுப்பீராக. வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா பணிகளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. மேற்படிப்புக்காக ஆயுதப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. என் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வாசல்களை திறந்து கொடுப்பீராக. என் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த கல்வித்துறையில மேன்மை அடைய வேண்டுமோ அவர்களுக்கு நீர் ஆலோசகராக இருந்து வாசல்களை திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண வாழ்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக மேப்னிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய பிள்ளை மேலும் ஆவியின் வல்லமை ஊற்றுவீராக. அருமையான பெற்றோர்கள் திருமண ஆண்டவரே காரியங்களுக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க செய்வீராக. எவைகள் எங்களுக்கு வேண்டுமோ தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற சுயதாமாவுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டு பிரஷர் போன்ற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி நல்ல விடுதலையும் சுகத்தையும் கொடுத்து ஆண்டு சமூகத்தில் சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்ற கிராமத்தில் இருந்து தூர தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் அயல் நாடுகளில் பணி செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கல்வி நிமித்தமாய் வெளி மாநிலங்களில் மாவட்டங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆண்டுடைய நேச கரமர்களோடு கூட இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நல்ல செய்திகளை பிள்ளைகளிடத்திலிருந்து நாங்கள் கேட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, இந்த நாளிலிருந்து நடைபெற இருக்கிற எழுப்புதல் ஆராதனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உன்னுடைய வார்த்தையை சுமந்து வர இருக்கிற மகனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. அவளோடு இருக்கிற எங்களுடைய ஜனங்கள் ஆவியிலே உந்தப்பட்டவர்களாய் கர்த்தருடைய வசனத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஒரு புதிய அனுபவத்தை பெற்று கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியாய் நிற்க உதவி செய்வீராக. சபை நாளின் ஆராதனைக்காக ஆயத்தங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக இடையில எல்லா முயற்சிகளையும் காரியங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு வாய்க்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த நாளிலும் வர இருக்கிற தாசர்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி தருவீராக. எந்த தடைகளோ, மின்சார தடைகளோ, ஆண்டவரை இயற்கையின் தடைகளோ, எந்த மனித தடைகளோ வராதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு சாதகமாக்கி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய படைசல உத்தியோகஸ்தரையாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஆரோக்கியத்தை பலத்தை கொடுங்க. வாகனத்தில் போய் வருகிற பாதைகள கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். பிள்ளைகளையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரை இந்த நாளில் யாராகிலும் இந்த ஆறுதலை கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி வீடுகளில் இருந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரை எங்க வெற்றியின் ஆண்டவரை சந்தோஷத்திற்காக உடைய சமூகத்துல இனிப்புகளை வாங்கி வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு படைத்திருக்கிற எல்லா தசமபாக காணிக்கைகள், ஆண்டவரே ஆராதனையின் காணிக்கைகள், அரிசி காணிக்கைகள், நேர்ச்சை காணிக்கைகள், முதற்பலன் காணிக்கைகள் எல்லாவற்றையும் கருத்துல தருகிறோம். எல்லாவற்றையும் அங்கீகரிங்கப்பா. ஆசீர்வதிங்க. உடைய சமூகத்துல வந்து தங்களை தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
விசேஷம் வல்லமை கர்த்தர் அவர்கள் மேல ஊற்றுவீராக. உடைய பிரசன்னம், உடைய மகிமை அவர்கள் மேல இருக்கட்டும் ஐயா. என்னுடைய படைசலத்தில் அங்கமாய் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் இன்றும் என்று சதா காலம் நம் அனைவரோடு கூட நிறைவாய் தங்கி இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.